ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு எனக்கு முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம கௌதம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டு இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அவருக்கு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னாக்கா இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம அஞ்சலி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னாக்கா, இப்போ நம்ம கௌதம்க்கு உயிரான நம்ம அஞ்சலியை வந்து என்ன பண்ணாங்க, தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சலியை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா என் பொண்டாட்டி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாது, அவளை தூக்கி இந்த மாதிரி பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவள் பணம் கொடுத்து தான் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் நம்ம கௌதமுக்கு தெரியல. தெரிஞ்சால் போதும், இந்த அஞ்சலியோடைய கதை மொத்தமாக வந்து முடிஞ்சிடும். முக்கியமாக இதுக்கு இந்த பைரவி தான் காரணம்னாக்கா, ரெண்டு பேரும் வந்து கொல்ற அளவுக்கு வந்து நம்ம கௌதமுக்கு கோபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் போதும், அவங்கள வந்து இவரே வந்து கொன்றுவார். அவ்வளோதான், அவங்களோட கதை எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆக போகுதுனாக்கா, நம்ம பைரவி வந்து வசமாக சிக்க போகிறாங்க. இதுக்கு நம்ம அஞ்சலியும் வந்து காரணமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஆல்ரெடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணார், நம்ம கௌதம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ஒரு டைமில் வீட்டில் வந்து என்ன நடக்குதுனாக்கா, நம்ம பைரவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஜானும் அடித்து சாவடிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த பைரவி தான் எல்லாத்துக்குமே வந்து காரணன்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த பைரவி என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த போலீஸ்க்கு காசு கொடுத்து எல்லா விஷயமும் வந்து நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம ஜானு கையில் கால் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லி. இதை சொல்லிட்டு நம்ம பைரவி கையில் போயிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து போகிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் நம்ம ஜானு கையில் வந்து எப்படியாவது பேசி வெளியே கூட்டினு வரலாம் நம்ம இலக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வர, ரெண்டு பேரும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. என்ன ஆச்சுனாக்கா, இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல வரவும் நம்ம பைரவி வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தான் வந்து இப்போ பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு இப்படியெல்லாம் கேஸ் கொடுத்து இப்போ என் பொண்டாட்டியை சித்திரவதை பண்ணுறேன்னு நம்ம கௌதம் கேட்கும்போது, இவ தான் கௌதம் இந்த பைரவி தான் பணத்தை போலீஸ் கையில் கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கா, நம்ம இலக்கியத்துக்கு உள்ள வச்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பணத்தை கொடுத்து அந்த போலீஸு இவ்வளோ சட்டம் பேசிகிட்டு இருக்கு, இதனால தானா, அதான் நான் பார்த்தேன். இப்போ இந்த காசு தாங்க வேலை செய்யுது, இப்போ இந்த பைரவி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணமா, இவ என் அம்மாவே கிடையாது, இவளை வந்து இதோட கதையை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானுவும் இந்த கௌதம் என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ ஜானு நம்ம பைரவி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளை வந்து சும்மா விடாதம்மா, இதுக்கப்புறம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு பொம்பளையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடுறாளே, அவள் கர்ப்பமா இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு அது உங்களுக்கு தெரியப்படுத்துனதுக்காக தான் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனால் இந்த பைரவி கூட சேர்ந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த அஞ்சலி கேட்டுறதுக்கு காரணம் இவ தான். இவளை முடிச்சு கட்டிட்டா போதும், நம்ம இலக்கியம் வெளியே வந்துடுவா, நம்ம அஞ்சலியும் வந்து தெரிஞ்சிருவா. இப்போ வந்து அஞ்சலியை வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது. ஏன்னா என் பொண்டாட்டி வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே வந்து இவ தான். அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஜானு என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த பைரவி கழுத்தை பிடிச்சி வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ணது ரொம்ப சூப்பர்னா, வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.